அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு யூ-டர்ன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த சிரமம் என்று தினம் தினம் நினைத்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிடைப்பதை விட சூரியன் மற்றும் குரு உள்ளிட்ட கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி முதல் 3ஆம் இடமான வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. பொதுவாகவே சூரியன் 3ஆம் இடத்திற்குள் வருவது அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்வது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பல பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை அளவோடு கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உஷ்ணகிரகமான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார் மோட்சக்காரகரான கேது. 5ஐ வெளிப்படுத்துகிறார் ராகு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் பல கஷ்டம் சிரமம் இருந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கிய தருணத்தில் கிரகமான சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பிற்கு மாறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே சேமிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் அற்புதமாக கைகூட போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்து எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் செயல் வடிவம் கொடுப்பதால் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனும் பல இடங்களில் வலம் வந்தாலும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே பல காரிய தடைகளை முற்றிலும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை சிந்தித்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து மிகப்பெரிய சம்பவமாக மாற்றிக்கொள்வதோடு அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் யூ-டர்ன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் தற்போது கர்மத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியத்தில் நுழைகிறார். 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் நுழைவதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்க்க போகிறார். எனவே பல வகையில் நன்மை நிறைவாக உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதால் நிச்சயமாக இதுவரை இருந்த இடர்பாடுகள் உங்களுடைய வாழ்வில் விலகும். உடல்நல ஆரோக்கியம் சீராகுவதோடு உற்சாகத்தோடும் துடிப்புடனும் பல பணிகளை
விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வாங்கிய கடனை அடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குறையற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடனில்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். கடன் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை உறுதியாகவே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தருணமாக அமைய போகிறது. பல்வேறு வகையில பிரச்சனைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று பல காரியங்கள் இருந்த சூழலில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குரு பகவானின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவதோடு மட்டுமல்லாது அவற்றில் அனுகூலமான வெற்றி வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பத்திரம் மற்றும் பட்டா உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை சரி செய்வதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் திருப்தியுடன் பல பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வலம் வர போகிறார். எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்வதோடு கலைத்துறை, அரசியல் துறையில் ஏற்புகள் அதிகரிப்பதோடு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யும் அத்தனை காரியங்களிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெற்றோரின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சுய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளில் நல்ல லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உறுதியாகவே யூட்டர்ன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய சம்பவம் ஒன்று உறுதியாகவே உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மங்களகாரகரான செவ்வாய் 2 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். அஷ்டமத்தில் இருந்தாலும் அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து அற்புதமான யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் தேவையற்ற வீண் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கும். அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. இந்த தருணத்தில் விரயங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சுப விரயமாகவும் பிரமாண்டமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். தானாக உங்களை தேடி பல நல்ல பொறுப்புகளும் வாய்ப்புகளும் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் சிவன் அருளால் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக உண்டு.